பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். தேவன கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அழியோர் வாழ்ந்திட துணை செய்தே. அன்பின் தேவன கருணையிலே அற்புதமாக என்னை படைத்தீர். தற்பரன் நீரே என்னை மீட்டீர். போர்ப்புடன் அப்பரச குணத்தில் எப்பொழுதும் வாழ்விறைவனானே. என் துணை வழிகளில் உமதன்றி என்றே தேவை நீராட்கொள்வே. அன்பின் தேவன கருணையிலே கல்வாரி மலையின் சிகரமதில் கனிவுடன் தினம் எமை நிலை நிறுத்தும் நற்கருணை விசுவாசமதில் நம்பிக்கையூட்டி வளர்த்திடுவீர். இளமையின் பொலிவாய் திகழ் திருச்சபையில் யாவரும் வாழ தயை புரிவீர். அன்பின் தேவனர் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பின் பாதையில் வழி நடந்தே அழியோர் வாழ்ந்திட துணை செய்தீர். அன்பின் தேவன கருணையிலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது அன்பு, என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. நெருக்கடியான வேளையில் நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன். ஆண்டவரும் எனக்கு செவி கொடுத்து என்னை விடுவித்தார். இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டின் இறுதி மணித்துளிகளை ஆண்டவருடைய சந்நிதியில் செலவிட நாம் அனைவரும் இங்கு வந்திருக்கின்றோம். ஆண்டவர் நல்லவர், வல்லவர், என்றென்றும் இரக்கமுள்ளவர். அவருடைய பேரன்பு என்றும் நாம் அவரிடமிருந்து பெற்றிருக்கின்றோம். ஒரு அருமையான ஒரு வருடம் 2025.
இந்த ஆண்டினை தொடங்கும் வேளையில் பலவிதமான கலக்கங்களோடு, அச்சத்தோடு, என்ன நிகழப் போகின்றதோ, என்ன செய்ய போகின்றோமோ, எதிர்காலம் எப்படியாக இருக்கப் போகின்றதோ என்று தெரியாமல் இந்த ஆண்டினை துவங்கி இருப்போம். ஆனால் இந்த ஆண்டு பலவிதமான ஏற்றமும் பலவிதமான இரக்கங்களும் சரிவுகளும் நாம் சந்தித்து இருந்தோம் என்றாலும் ஆண்டவர் அபரிவிதமாக நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார். ஆண்டவருடைய அதிசயங்களை நாம் கண்டிருப்போம், அற்புதங்களை நாம் பெற்றிருப்போம், அவருடைய உடனிருப்பை பல நேரங்களில் நாம் உணர்ந்திருப்போம் என்பது உறுதிதான். ஆக அப்பேற்பட்ட ஆண்டவருக்கு நாம் என்றும் நன்றி சொல்லிட கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த ஆண்டிலே இறைவன் பலவிதமான ஆசீர்வாதங்களை அவர் வழியாகவோ அல்லது பிறர் மூலமாகவோ நமக்கு தந்திருக்கலாம். அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நினைத்து இந்த தருணத்தில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அவருடைய பேரன்பை நாம் புகழ்ந்து பாடுவோம். அவர் என்றும் நம்மோடு இருக்கின்றார், நம்மை வழி நடத்துகின்றார், நம்மோடு இருப்பார் என்பதை உறுதியாக தன்னுடைய சீடர்களுக்கு இந்த உலகை விட்டு அவர் பிரிந்து செல்கின்ற அந்த வேளையில், நான் உங்களோடு எந்நாளும் இருப்பேன், அஞ்சாதீர்கள், திகையாதீர்கள், நான் உங்களை என்னுடைய நீதியின் வலக்கரத்தினால் உங்களை தாங்கி இருக்கின்றேன் என்று ஆண்டவர் கூறியது போல இந்த ஆண்டிலும் வருகின்ற பிறக்கப் போகின்ற இந்த ஆண்டிலும் ஆண்டவர் அதே வாக்குத்தத்தத்தோடு நம்மை வழிநடத்தப் போகின்றார். அதே ஆசீர்வாதங்களோடு இன்னும் அதிகமான நாம் எண்ணக்கூடிய முடியாத ஆசீர்வாதங்களை நமக்கு ஆண்டவர் தரப்போகின்றார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க, மரியே வாழ்க. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். இயேசு வல்லவர், இயேசு வல்லவர். இயேசு எனக்கு போதுமானவர். இயேசு எனக்கு போதுமானவர். இப்பொழுது நாம் அனைவரும் கண்களை மூடி ஒரு நிமிடம் ஆண்டவர் செய்த அனைத்து நன்மைகள் நினைத்து பார்ப்போம். அவருடைய பிரசன்னத்தில் நாம் இருக்கின்றோம். ஆண்டவருடைய வல்லமையான அவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்ற நேரங்களுக்காக நாம் நன்றி கூறுவோம். பலவிதமான ஆசீர்வாதங்கள், நாம் நினைத்து பார்க்காத ஆசீர்வாதங்கள். கண்களை மூடுவோம். இந்த ஆண்டினுடைய இறுதி மணித்துளிகள், கடைசி நிமிடங்கள், ஆண்டவரோடு நாம் ஒன்றாக இணைந்து இந்த ஆண்டினை கடந்து செல்வோம். எவ்வாறு மோசேயும் இஸ்ரேல் மக்களும் அந்த இரவிலே அவர்கள் ஆண்டவர் வாக்கு தந்த அந்த தேசத்திற்கு அவர்கள் கடந்து செல்வதற்கு ஆண்டவர் அவர்களோடு இருந்தார்கள். அதே போல இந்த நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நம்மை வழி நடத்துகின்றார், நம்மை தேற்றுகின்றார், நம்மை உறுதிப்படுத்துகின்றார், நம்மை பலப்படுத்துகின்றார். கண்களை மூடி கரங்களை கூப்பி எந்த ஒரு பராக்குகளுக்கும் எந்த ஒரு இடையூறுகளுக்கும் எல்லாரும் வந்து போவாங்க. ஆனால் ஆண்டவரை நம்ம இழந்து விட்டோம் என்றால், அவர் தருகின்ற அந்த ஆசீர்வாதத்தை இழந்து விட்டோம் என்றால், புதிய ஆண்டுக்குள் நுழையும் போது மிகவும் வேதனையாக இருக்கும், கடினமாக இருக்கும், சொல்ல முடியாத காரியங்கள் நம்மை தாக்கும். ஆக இதுவே தகுந்த நேரம், இதுவே சரியான நேரம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். பல நேரங்களில் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல தவறி இருப்போம். சில நேரங்களில் நாம் இதற்கெல்லாம் நாம் நன்றி சொல்லணுமா என்று நாம் நினைத்து பார்த்திருப்போம். இந்த நேரத்திலாவது இந்த நேரத்தை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்வோம். எங்கு இருவர் மூவர் கூடி இருக்கின்றாரோ அவருடைய மத்தியில் நான் பிரசன்னமாக இருக்கின்றேன் என்று சொன்ன ஆண்டவர் இதோ இந்த வளாகம் முழுவதுமாக நம்முடைய மத்தியில் பிரசன்னமாக இருக்கின்றார். அந்த ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். பல நேரங்களில் ஆண்டவரை நாம் பிரிந்து சென்று இருப்போம். இதோ இந்த நேரத்தில் ஆண்டவர் நம்மை தேடி வருகின்றார். கண்களை மூடி அவருடைய பிரசன்னத்தை உணர்வோம். உங்களுடைய கைபேசிகளை கொஞ்சம் அதை சைலண்டில் போட்டு கைபேசிகளை நாம் அனைவரும் அதில் நாம் மூழ்கி விடாமல் ஆண்டவர் தருகின்ற அற்புதமான வசனங்கள், இறை வார்த்தைகள், பாடல்கள் மூலமாக ஆண்டவரை ஆராதித்து இந்த ஆராதனைக்குள் நாம் நுழைவோம். ஆண்டவரை துதிப்போம். அவருடைய அன்பு என்றென்றும் இருக்கின்றது. அவர் உயிருள்ளவர், அவர் எப்பொழுதும் நம்மோடு இருக்கின்றவர். இந்த உலகம் மறந்து போனாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொல்கின்ற ஆண்டவர் உயிருள்ள இயேசு.
நம் உயிரோடு கலந்து நம்மோடு உறவாட வருகின்ற இயேசு, அந்த அற்புதமான இயேசுவை துதித்து ஆராதித்து இந்த பாடலோடு நாம் இந்த ஆராதனைக்குள் நுழைந்து செல்வோம். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உன்னை துதிப்பேன், என் உயிரே நான் உன்னை துதிப்பேன். சேர்ந்து பாடுவோம். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உன்னை துதிப்பேன், என் உயிரே நான் உன்னை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வுகள் எல்லாம் இனிக்குதையா. ஆண்டவருடைய நாமத்தை சொல்லுகின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் தேநீர் போல நம்முடைய உதடுகளில் இதழ்களில் ருசிக்கின்றது. ஆண்டவருடைய நாமத்தை ஒவ்வொரு பொழுதும் நாம் கூறுகையில் நம்முடைய வாய் வழியாக ஆண்டவரை கூப்பிடுகிற நேரமெல்லாம் நம்முடைய உள்ளம் பெருமகிழ்ச்சி அடைகின்றது. அந்த ஆண்டவரை ஆராதிப்போம், துதிப்போம். அவருடைய அன்பு எப்பொழுதும் நிரந்தரமாக நம்மிடம் தங்கும் என்ற உணர்வோடு ஆண்டவரை துதித்து பாடுவோம். உலகமெல்லாம் மறக்குதையா, உலகெல்லாம் இனிக்குதையா, உலகமெல்லாம் மறக்குதையா, உலகெல்லாம் இனிக்குதையா. உன் நாமம் துதிக்கையிலே ஏசையா, உன் அன்பை ருசிக்கையிலே, உன் நாமம் துதிக்கையிலே ஏசையா, உன் அன்பை ருசிக்கையிலே, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உன்னை துதிப்பேன், என் உயிரே நான் உன்னை துதிப்பேன். கரங்களை உயர்த்துவோமா? இதோ இந்த அற்புதமான நேரத்தில் ஆண்டவர் விண்ணகத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பொழிந்து கொண்டிருக்கின்றார். நிச்சயம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார் என்ற உணர்வோடு இந்த மலையினை ஆண்டவன் நமக்காக அவர் சரியான நேரத்தில் தருவார் என்ற உணர்வோடு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு விண்ணகத்தை நோக்கி நம்முடைய கரங்களை தூக்கி நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் இந்த அற்புதத்தை நமக்கு இந்த நேரத்தில் தரப்போகின்றார், செய்ய போகின்றார் என்ற உணர்வோடு ஆண்டவரை துதிப்போம். உன்வசனம் உடலுக்கெல்லாம் மருந்தாகும், உன்வசனம் கரங்களை உயர்த்தி உணவாகும், மருந்தாகும். இரவும் பகலுமையா உந்தன் வசனம் தியானிக்கின்றே, இரவும் பகலுமையா உந்தன் வசனம் தியானிக்கின்றே. சேர்ந்து பாடுமா? உயிரான என் உயிரான உயிரான துதிப்போம். ஆண்டவரை துதிக்க துதிக்க ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். உயிரான உயிரான இயேசு, என் உயிரான நம்பிக்கையோடு ஜெபிப்போம். உயிரோடு கலந்து என் உயிரே நான் உன்னை துதிப்பேன், என் உயிரே
உயிரான இயேசுவே, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். இன்னும் அழுத்தமாக உயிரான, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிர். நற்கருணை ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என் உயிரோடு கலந்திடும் ஆண்டவரே. இதோ இந்த 2025 ஆண்டில் நீர் பலவிதமான ஆசீர்வாதங்களை எனக்கு தந்தீர், அதற்காக நன்றி கூறுகின்றப்பா. இதோ இந்த சிறு மல்லிய துளிகளை நீர் எனக்கு ஆசீர்வாதமாக தந்தீர், அதற்காக நன்றி. இதோ இந்த ஆண்டுக்குள் நுழைவதற்கு முன்பாகவே உம்முடைய விண்ணகத்திலிருந்து எங்களுக்கு ஆசீர்வாதங்களை பொழிந்து கொண்டிருக்கின்றீர், அதற்காக நன்றி. நிச்சயம் ஆண்டவரே, இந்த வருகின்ற பிறக்க போகின்ற இந்த 2026 ஆண்டு நிச்சயமாக ஒரு அதிசயம் அற்புதமும் நிறைந்த ஆண்டாக இருக்கும் ஆண்டவரே என்ற உணர்வோடு உம்மை துதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை வணங்குகின்றோம், உம்மை ஆராதனை செய்கின்றோம் ஆண்டவரே. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவே வல்லவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே போதுமானவர். Hallelujah. 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 அன்புக்குரியவர்களே, விவிலியத்தில் சக்கேயுஸ் என்ற ஒரு மனிதர் இயேசுவை பார்ப்பதற்காக ஆசை கொள்கின்றார். அவர் ஒரு பாவி என்று கருதப்பட்ட அந்த நிலையிலும் நிச்சயம் ஆண்டவரை சந்திக்க வேண்டும். எந்த ஒரு குறைபாடும் இருந்தாலும், எந்த குறைகள் இருந்தாலும், யார் என்னை என்ன சொன்னாலும் பரவாயில்லை, நிச்சயமாக ஆண்டவரை சந்திக்க வேண்டும், ஆண்டவரை பார்த்தே தீர வேண்டும் என்ற அந்த ஆசையோடு இயேசுவை சந்திப்பதற்காக ஓடி விரைந்து செல்கின்றார். இதோ அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்து நம்முடைய பங்கு வளாகத்தில் இதோ உயிரோடு நம் மத்தியில் எழுந்து வந்திருக்கின்றார். பலவிதமான பாவங்களோடு, குறைகளோடு, பலவிதமான பாவ எண்ணங்களோடு நாம் ஆண்டவரை பல நேரங்களில் அவரை நாம் பருகியிருப்போம். இந்த 2025 ஆண்டில் நாம் பலவிதமான தவறுகளை செய்து ஆண்டவருடைய மத்தியிலிருந்து, ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து நாம் விலகி சென்றிருப்போம். இந்த நேரத்தில் நம்முடைய பாவங்களுக்காக மன்னிப்பை வேண்டுவோம். நாம் மனம் தளர்ந்து போகாமல் இந்த புது ஆண்டுக்குள் நாம் நுழைந்து செல்வதற்கு, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவருடைய மன்னிப்பை நாம் கேட்போம். அன்புக்குரியவர்களை, கண்களை மூடி இந்த நேரத்தில் நம்முடைய பாவங்களுக்காக மன்னிப்பை கேட்போம். புதிய ஆண்டுக்குள் புதிய மனிதர்களாக நாம் இந்த ஆண்டுக்குள் நுழைவோம். ஆண்டவரை ஆடையாக அணிந்திருப்போம். யாரெல்லாம் ஆண்டவரை ஆடையாக அணிந்திருக்கின்றார்களோ புது பொலிவுடன், புது ஆற்றலுடன் அவர்கள் மிளிர்வார்கள் என்று விவிலியம் சொல்கின்றது. ஆகையால் அன்புக்குரியவர்களே, பல நேரங்களில் பலவிதமான பாவ உணர்வுகளோடு, பாவ சிந்தனைகளோடு, பாவ எண்ணத்தோடு நாம் வாழ்ந்திருப்போம். இந்த தருணங்களுக்காக ஆண்டவரத்தில் மன்னிப்பை கேட்போம். இந்த நற்கருணை ஆராதனை வேளையில் நாம் ஆண்டவரோடு இணைந்திருப்போம். பலவிதமான தடைகள் வந்தாலும் ஆண்டவரை துதிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு பலனையும் சக்தியையும் அப்படி ஆற்றலையும் தர வேண்டுமாக நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி, கரங்களை கூப்பி, விசுவாசத்தோடு நம்முடைய பாவங்களை நினைத்து மன்னிப்பை கேட்போம். நற்கருணை ஆண்டவர்
நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்ற தெய்வம். நம்முடைய பாவத்திலிருந்து விடுவித்து நம்மை நித்திய வாழ்வுக்கும் ஆசீர்வாதம் தரக்கூடிய ஆண்டுக்குள் நுழைவதற்கு நம்மை அழைத்து செல்ல அவர் தயாராக இருக்கின்றார் என்ற உணர்வோடு நாம் இந்த பாவ மன்னிப்புக்குள் கடந்து செல்வோம். நம்முடைய கண்களால் பிறரை தீர்ப்பிட்ட நேரங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பை கேட்போம். கண்களை மூடி எண்ணி பார்ப்போம். எப்பொழுதெல்லாம் நம்முடைய குடும்பங்களில், நாம் வேலை செய்கின்ற இடங்களில் நாம் பிறரை நம்முடைய கண்களால் தீர்ப்பிட்டமோ அந்த நேரங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பை கேட்போம். நம்முடைய வார்த்தைகளால் நம்மை பலரை நாம் தீர்ப்பிட்டிருப்போம். பிறரை ஊடுருவி பாய்கின்ற அந்த வார்த்தைகளால் அவர்களை நோகடித்திருப்போம். அந்த நேரங்களுக்காக மனமருந்தி மன்னிப்பை கேட்போம். நினைத்து பார்ப்போம், எந்த நேரங்களில் என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய சமூகத்தில் இருக்கின்ற நண்பர்களையோ உறவினர்களையோ என்னுடைய வார்த்தையால் அவர்களை நோகடித்த நேரங்களுக்காக மனம் வருந்துவோம். என்னுடைய அகந்தையினால் பிறரை தரம் தாழ்த்தி இகழ்ச்சிப்படுத்திய நேரங்களுக்காக மனம் வருந்துவோம். தவறான புரிதலோடு வாழ்ந்த நேரங்களுக்காக, சக மனிதர்களை வெறுப்பையும் பகைமையும் உணர்வினையும் காயப்படுத்திய நேரங்களுக்காக மனம் வருந்துவோம். நான் மட்டும் முன்னேறி சென்றால் போதும், பிறர் எப்படி போனாலும் பரவாயில்லை என்று நினைத்த நேரங்களுக்காக மனம் வருந்துவோம். நான் பெரியவன் நீ சிறியவன் என்ற எண்ணத்தோடு பிறரை தரம் தாழ்த்திய நேரங்களுக்காக, என்னுடைய படிப்பினால் என்னுடைய உயர்வினால் பிறரை நான் காயப்படுத்திய நேரங்களுக்காக மனம் வருந்துவோம். இதோ புதிதாக பிறக்கப் போகின்ற இந்த ஆண்டிலே நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக பாவ கரைகள் இல்லாமல் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவருடைய கரங்களிலே நம்முடைய பாவங்களை கையளிப்போம். இதோ அன்று கல்வாரியில் இயேசு கிறிஸ்து தொங்கிக் கொண்டிருந்த அந்த நேரத்தில் வேதனையோடும் துக்கத்தோடும் அவருடைய அருகில் இருந்த நல்ல கல்வன், ஆண்டவரே உம்முடைய விண்ணரசில் என்னை நினைத்து கொள்ளும் என்று சொன்ன அந்த ஒரு வார்த்தை, ஒரு மாபெரும் ஒரு உன்னதமான ஒரு ஜெபத்தை செய்த அந்த நேரத்தில் அந்த நல்ல கல்வனுக்கு அந்த நேரத்தில் ஆண்டவர் இயேசு, இதோ என்னுடைய வான்வீட்டில் நீ இன்று இருப்பாய் என்று அதே நேரத்தில் ஆண்டவர் அவருக்கு ஆசீர்வாதத்தை தந்தது போல, இதோ அற்புதமான வெண்ணிற அப்ப வடிவில் நம்முடைய மத்தியில் வாசம் செய்கின்ற பிரசன்னமாக இருக்கின்ற நம்முடைய நற்கருணை ஆண்டவர் அதே வார்த்தையினால் நம்மையும் இன்று ஆசீர்வதிக்கின்றார். நம்மையும் நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றார். எவ்வாறு சக்கேயுசுக்கு இதோ உன்னுடைய வீட்டில் நான் வந்து தங்க வேண்டும் என்று சொல்லி இன்று நீயும் அபிராமின் மகனாக இருப்பாய் என்று கூறிய ஆண்டவர் அதே ஆசீர்வாதத்தை இன்று நமக்கும் தரவிருக்கின்றார். நம்பிக்கையோடு நம்முடைய பாவங்களுக்காக நாம் மனம் வருந்துவோம். இதோ என்னுடைய பாவங்கள் எல்லாம் ஆண்டவர் என்னுடைய பாவ கரைகளை போக்குகின்றார், என்னை விடுவிக்கின்றார். இந்த புதிய ஆண்டுக்குள்ளே என்னை புதிய மனிதனாக என்னை நுழைவதற்கு ஆண்டவர் என்னை அழைத்தமைக்காக நன்றி கூறுவோம். ஆண்டவரை நினைத்து நாம் பார்க்கையில் ஆண்டவர் எவ்வளவோ நன்மைகள், எவ்வளவோ ஆசீர்வாதங்கள் பல நேரங்களில் நமக்கு தந்திருப்பதை நாம் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இதோ நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்த ஆண்டவருக்கு இந்த பாடல் வழியாக நாம் ஆண்டவரை துதிப்போம். உம்மை பாடாத நாட்கள் இல்லையே, உம்மை தேடாத நாட்கள் இல்லையே என்ற பாடலோடு, அருமையான பாடலோடு ஆண்டவரை ஆராதிப்போம். ஆண்டவரிடம் சொல்லுவோம், ஆண்டவரே இதோ பாவத்தை எல்லாம் சுமந்து கொண்டு ஆண்டவரே உடைய அருகில் வருகின்றேன். என்னை புது மனிதனாக புது படைப்பாக என்னை மாற்றும் ஆண்டவரே. என்னை நம்புங்கப்பா, நான் உன்னுடைய பிள்ளை. என்னுடைய பாவங்கள் எல்லாம் நீ உம்முடைய ஆவியினால் என்னை மறைத்து, எவ்வாறு தாவீது அன்று ஆண்டவரிடத்தில் மனமறிந்து மன்னிப்பு கேட்டு ஆண்டவரே உம்முடைய ஈசோப்பினால் என்னை தூய்மை செய்யும் ஆண்டவரே என்று கதறி அழுதாரோ, அதே போல ஆண்டவரிடத்தில் நாமும் இப்பொழுது கதறி அழுவோம். நம்புங்கப்பா, நான் உன்னுடைய பிள்ளை.
என்னை வெள்ளியை போல பொன்னை போல புடமிட்டு என்னை சோதித்து பார்த்த பிறகு உம்முடைய பிள்ளையாக என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி பாடுவோம். உம்மை பாடாத நாட்களும் இல்லை, உம்மை தேடாத நாட்களும் இல்லை. பாடுவோம். உம்மை தேடாத நாட்களும் இல்லை, உம்மை பாடாத நாட்களும் இல்லை, உம்மை தேடாத நாட்களும் இல்லை, உம்மை பாடாத நாட்களும் இல்லை, உம்மை தேடாத நாட்களும் இல்லை, உம்மை தேடாத நாட்களும் இல்லை. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன், உனக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. பாடுவோமா சத்தமா? நம்புங்கப்பா, நம்புங்கப்பா உங்க பிள்ளையே, நம்புங்கப்பா உங்க பிள்ளையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லை, உம்மை தேடாத நாட்களும் இல்லை. ஆண்டவரே, செபனியாவில் 3ஆம் அதிகாரத்தில் சொன்னது போல வெள்ளியும் பொன்னை போலும் உம்மை புடமிட்டு பார்த்த பிறகு நீர் கூப்பிடுகின்ற பொழுது நான் உனக்கு செவி சாய்ப்பேன் என்று சொன்ன ஆண்டவரே நன்றி. இதோ ஆண்டவரே, எங்களுடைய பாவ கரையினால் உமக்கு எதிராகவும் மனிதர்களுக்கு எதிராகவும் பாவம் செய்திருக்கின்றோம். ஆனால் ஆண்டவரே, இதோ இந்த நேரத்தில் நாங்கள் மனம் திரும்பி மனம் வருந்தி உம்மை நோக்கி நாங்கள் வருகின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை மன்னியும். இதோ ஆண்டவரே, நம்பிக்கையோடு இந்த புதிய ஆண்டுக்குள் நாங்கள் நுழைவதற்கு உம்முடைய ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, எவ்வாறு அன்று ஊதாரி மைந்தனுக்கு அந்த மகன் பாவம் செய்த போது தந்தையாம் இறைவன் அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கின்றார் என்று ஓடி அவரை அரவணைத்து முத்தமிட்டு கட்டி தழுவி அவருக்கு முத்தமிட்டாரோ, அதே போல ஆண்டவரே, இன்று என்னையும் நீ நோக்கி ஓடி வாரும் ஆண்டவரே. நான் உம்மை நோக்கி வருகின்றேன், என்னை நோக்கி நீர் வாரும் ஆண்டவரே என்று சொல்வோம். ஆண்டவருடைய கரங்களிலே நம்முடைய பாவங்களை ஒப்புக் கொடுப்போம். அவருடைய மத்தியில் நம்மை முழுமையாக சரணாகதியாக நம்மையை முழுமையாக சிரம் தாழ்த்தி நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். இதோ ஆண்டவர் நம்மையும் கட்டி தழுவி அன்பான முத்தங்களை தந்து, இதோ என்னுடைய மகன், இவளே என்னுடைய அன்பார்ந்த மகள் என்று சொல்லி நம்மை முத்தமிட்டு நம்மை ஆசீர்வதிக்கின்றார், நம்மை அரவணைக்கின்றார் என்ற உள்ளத்தோடு நம்பிக்கையோடு ஆண்டவரத்தில் நம்மையே முழுமையாக சொல்வோம். ஆண்டவரே, என்ன நம்புங்கப்பா, நான் திரும்பி வரேன், என்னை மன்னியும், அல்லாம எனக்கு யாருமே இல்லை, இந்த உலகத்தை நான் நம்ப முடியாது, ஆனால் நீர் ஒருவரே எனக்கு போதும் ஆண்டவரே என்று சொல்வோம். வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர், வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர், வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர், வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர். அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்கச் செய்தீரே, அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்கச் செய்தீரே. ஸ்தோத்திரம். உம்மை பாடாத நாட்களும் இல்லை. சத்தமா பாடுவான். உம்மை தேடாத நாட்களும் இல்லை. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே. உம்மை
நம்பிக்கையோடு இதோ ஆண்டவர் அதிசயங்களை செய்கின்றார். மழையை நிறுத்தி வருகின்றார். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன். பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன். பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன். பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன். ஆதாரித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. ஆராதித்து உம்மை வணங்குவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. உம்மை பாடாத நாட்கள் இல்லையே. பாடாத சத்தமா விசுவாசத்தோடு ஆண்டவர் ஆராதிப்போமா? உம்மை தேடாத இதோ மலை ஆண்டவர் நிறுத்தி விட்டார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். உம்மை பாடாத நாட்கள் பாடாத நாட்களும் இல்லையே. உம்மை தேடாத நாட்களும் இல்லை. உம்மை அல்லாமல் உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? உனக்காக அல்லாமல் யாருக்காக சொல்லுமா சத்தமா? நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. சொல்லுவா சத்தமா? நம்புங்கப்பா. நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. இன்னும் மறுபடியும் நம்புங்கப்பா. நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. உம்மை பாடாத உம்மை பாடாத நாட்களும் இல்லை. உம்மை தேடாத நாட்களும் இல்லை. உம்மை பாடாத நாட்களும் இல்லை. உம்மை தேடாத நாட்களும் இல்லை. கரங்களை உயர்த்தி இதோ ஆண்டவர் நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து இதோ நம்மை புதிய ஆண்டுக்குள் புதிய மனிதர்களாக புது படைப்பாக ஆண்டவர் நம்மை நுழைய செய்கின்றார். நம்முடைய பாவ கரைகள் எல்லாம் நீக்கி நம்மை தூய்மை செய்து ஈசோப்பினால் நம்மை தூய்மை செய்து இதோ மகனே மகளே உன்னை அன்பு செய்கின்றேன். என்னுடைய பேரன்பு உனக்கு இருக்கின்றது. கண்களை மூடுவோமா? கரங்களை கூப்பி கரங்களை உயர்த்தி ஆண்டவர் ஒரு முறை மீண்டுமாக நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம். அப்பா என்ன நம்புங்கப்பா. எல்லா பாவத்தோடு பாவ கரைகளோடு கடந்த ஆண்டுல நான் செய்த அனைத்து தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்கிறேன். ஆண்டவரே என்ன நம்புங்க. நான் புதிய மனிதனாக வாழ விரும்புகிறேன். இந்த புதிய ஆண்டுக்குள்ள என்ன புதிய மனிதனாக நுழைவதற்கு எனக்கு ஆசீர்வாதம் தாங்கப்பா என்று சொல்லுமா? நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. சத்தமா நம்புங்கப்பா. நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. உம்மை பாடாத நாட்கள் இல்லை. உம்மை தேடாத நாட்களும் இல்லை. உம்மை பாடாத நாட்களும் இல்லை. உம்மை தேடாத நாட்களும் இல்லை. உம்மை பாடாத நாட்களும் இல்லை. தேடாத நாட்களும் இல்லை. உம்மை பாடாத நாட்களும் இல்லை. உம்மை தேடாத நாட்களும் இல்லை.
உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து புது மனிதனாக இந்த ஆண்டுக்குள் நுழைவதற்கு நமக்கு ஆசீர்வாதங்களை தந்திருக்கின்றார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? Praise the Lord. சத்தமா Praise the Lord. Hallelujah. பக்கத்தில் இருக்கவங்களை கை கொடுத்து ஆண்டவருடைய பாவங்களை மன்னிச்சிட்டாருன்னு சொல்லுங்க. கரங்களை கொடுத்து சொல்லுங்க பாப்போம். பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட கையை கொடுத்து உன்னுடைய பாவங்களை ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு சொல்லுங்க. Praise the Lord. Hallelujah. ஆண்டவருடைய பாவங்கள்லாம் மன்னிச்சு புதிய ஆண்டுக்குள் புதிய ஆசீர்வாதங்களோடு உங்களை நுழைவதற்கு சித்தம் செய்திருக்கின்றார். Hallelujah. Hallelujah. அன்புக்குரியவர்களே, நற்செய்தியில் ஆண்டவர் பலவிதமான ஆசீர்வாதங்களை பலவிதமான அற்புதங்களை பலருக்கும் பல நேரங்களில் அவர்கள் கேட்ட போதெல்லாம் ஆண்டவர் செய்திருக்கின்றார். 10 தொழுநோயாளர்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தந்த பொழுது சமாரியன் என்ற ஒரு தொழுநோயாளி மட்டும் ஆண்டவரிடத்தில் திரும்பி வந்து, ஆண்டவரே நீர் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி என்று ஆண்டவருடைய கால்களில் குப்புறப்படுத்து ஆண்டவருக்கு நன்றி சொன்னார். அன்று கண் தெரியாத ஒரு மகனுக்கு பர்த்தலமேவுக்கு, தாவீதின் குமாரனே என்மேல் இரக்கமாயிரம் என்று சொன்ன அந்த பர்த்தலமேவுக்கு ஆண்டவர் கண் பார்வை திறந்து வைத்தார். முடக்குவாதத்தினால் படுக்கையில் இருந்தவருக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். அந்த மனிதர் ஆண்டவருக்கு எழுந்து நன்றி சொன்னார். அந்த பெத்சைதா குளத்திலே ஏறக்குறைய 33 ஆண்டுகளுக்கு யாருமே இல்லை என்று நினைத்த அந்த மனிதனுக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்த பொழுது ஆண்டவருக்கு அவர் நன்றி சொன்னார். இதோ 2025ஆம் ஆண்டுல பலவிதமான அற்புதங்கள், பலவிதமான அதிசயங்கள், பலவிதமான ஆசீர்வாதங்களை நமக்கு ஆண்டவர் தந்திருக்கின்றார். பலவிதமான நோக்கங்களோடு எதிர்நோக்கங்களோடு இருந்த நேரங்களில் நாம் கேட்பதற்கு முன்பாகவே ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதங்களை தந்தார். கனமழை பெய்தது, ஆண்டவர் அந்த கனமழையிலும் இருந்து நம்மை தப்புவித்தார். நோய்கள் வந்தது, மருத்துவமனைக்கு நாம் சென்றோம், ஆனால் அதிலிருந்து ஆண்டவர் நம்மை தப்புவித்தார். ஆண்டவர் பல பொருளாதார சிக்கல்களிலிருந்தும் நம்மை தப்புவித்து ஆண்டவர் இதுவரை நடத்தி இருக்கின்றார். அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். நம்முடைய பயணங்கள் நம்மோடு இருந்திருக்கின்றார். நாம் விபத்திற்கு உள்ளாக போகின்றோம் என்று நினைத்திருப்போம். விபத்து ஆயிருக்கும், ஆனால் அந்த விபத்தில் சிறிய காயத்தோடு நம்மை தப்புவித்திருக்கின்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அந்த ஆண்டவருக்கு இப்பொழுது இந்த நேரத்தில் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றோம். என்ன சொன்னாலும் அது போதுமாக இருக்காது. ஆனால் ஆண்டவர் நினைப்பதெல்லாம் என்னுடைய பிள்ளைகள் என்னை நினைத்து நினைத்து அவர்கள் நன்றியோடு இருக்க வேண்டும் என்பதுதான். என்ன கொடுத்தாலும் அது ஈடாகாது, பொன் கொடுத்தாலும் ஈடாகாது, பொருள் கொடுத்தாலும் அது ஈடாகாது. ஆனால் ஆண்டவருக்கு இப்பொழுது முழுமையாக நம்முடைய நன்றிகளை மனதார நமக்கு இருந்த அந்த நன்றிகளை ஆண்டவருடைய இந்த பிரசன்னத்தில் நாம் எடுத்துச் சொல்வோம். ஆண்டவர் என்னை மறவாமல் நினைத்தார், மனதார என்னை நினைத்து பார்த்தார். அந்த ஆண்டவருக்கு இந்த பாடலோடு நன்றியோடு நாம் நினைத்து ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவர் செய்ய போகின்ற காரியங்களுக்காக முன்பதாகவே ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவர் நிச்சயம் அதிசயங்களும் அற்புதங்களையும் நிறைவாக இந்த புதிய ஆண்டுக்குள் நமக்கு தரப்போகின்றார் என்ற உணர்வோடு இந்த பாடலோடு ஆண்டவரை ஆராதிப்போம். கண்களை மூடி இந்த இறை பிரசன்னத்தில் ஆண்டவர் என்னை மறவாமல் நினைத்தார், நான் மனதார நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் என்று ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம்.
என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினை இதுவரை உதவினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீதான் ஐயா. எவ்வாறு சாமுவேலுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தந்து அந்த நேரத்தில் ஆண்டவரை துதித்தாரோ, இதோ நம்மையும் இன்று ஆண்டவர் அற்புதமாக அதிசயங்களோடு 2025ஆம் ஆண்டில் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார். ஆகார் கண்ணீரோடு ஜெபித்த நேரத்தில் ஆண்டவர் அவருடைய குரலுக்கு செவி சாய்த்தார். தண்ணீரை தந்து அவருடைய குழந்தையையும் அவரையும் அந்த பாலைவனத்தில் ஆண்டவர் அவரை காப்பாற்றினார். இதோ இன்று ஆண்டவர் இந்த 25ஆம் ஆண்டில் 2025ஆம் ஆண்டில் பல நேரங்களில் ஆகாரை போல நாம் கண்ணீரோடு நாம் ஆண்டவரிடத்தில் வேண்டியிருப்போம். வேதனையோடு ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபித்திருப்போம். நம்மையும் ஆண்டவர் கண்ணோக்கினார். அதான் எல்ரோயி என்ற பெயர் அவருக்கு. இதோ என்னுடைய கண்ணீரை கண்ட ஆண்டவர் என்ற பொருள் வந்தது. இதோ நம்முடைய கண்களில் இருந்து வருகின்ற ஒவ்வொரு கண்ணீர் துளிகளையும் ஆண்டவர் கண்டமைக்காக நன்றி கூறுவோம். நம்முடைய விண்ணப்பங்களை கேட்டமைக்காக ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வே. எல்லோரி எல்லோரி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி 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 ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. கரங்களை கூப்பி நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. நம்முடைய வாழ்க்கையில 2025ஆம் ஆண்டுல பலவிதமான தடைகளை நாம் பார்த்திருப்போம். அந்த தடைகளை எல்லாம் ஆண்டவர் அதை உடைத்தெறிந்தார். அந்த தடைகளையும் தாண்டி ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை தந்தார். நாம் செய்ய வேண்டிய காரியங்களில் அவர் முன்னின்று நமக்கு வழி நடத்தினார். என்ன செய்ய வேண்டும், எங்கு செல்ல வேண்டும், எதை வாங்க வேண்டும், எங்கு என்ன பேச வேண்டும் என்பதையும் ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மோடு அவர் உரையாடி இருப்பார், நம்மோடு அவர் உறவாடி இருப்பார். அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். நாம் சோர்ந்து போன நேரங்களெல்லாம் ஆண்டவர் கரம் கொடுத்து, மகனே மகளே சோர்ந்து போய்விடாத, தளர்ந்து போய்விடாத, நான் உன்னோடு இருக்கிறேன், உனக்கு நான் பலன் தருகின்றேன், உன்னை நான் உறுதிப்படுத்துகின்றேன், உனக்கு தைரியத்தையும் ஆற்றலையும் வல்லமையும் நான் உனக்கு தருகிறேன் என்று சொன்ன ஆண்டவர். இதோ இந்த நற்கருணை ஆண்டவர் புதிதாக பிறக்க போகின்ற இந்த ஆண்டிலும் தளர்ந்து போகாத மகளே, சோர்ந்து போகாத, நான் உன்னோடு இருக்கின்றேன், என்னுடைய நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை இந்த புதிய ஆண்டுக்குள் 2026ஆம் ஆண்டுக்குள் நம்மை நம்மை அழைத்து செல்வதற்கும் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம்.
பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன் தழும்புகள் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன் என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி உணர்வோடு பாடுவோமா? நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. கண்களை மூடி கரங்களை கூப்பி, இதோ இன்னும் ஒரு சில மணி நேரங்கள் மல்லித்துளிகளே உண்டு. இதோ இந்த 2026 ஆண்டுக்குள் நுழைவதற்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக பலவிதமான விண்ணப்பங்களோடு, எதிர்பார்ப்புகளோடு, பலவிதமான தேவைகளோடு ஆண்டவரத்தில் மன்றாடுவதற்காக நாம் இந்த நேரத்தில் வந்திருப்போம். நம்முடைய தேவைகள், நம்முடைய விண்ணப்பங்கள் முழுமையாக ஆண்டவரத்தில் எடுத்துச் சொல்வோம். இன்னும் அதிகமாக இந்த ஆண்டுக்குள் ஆண்டவரை நேசிக்க வேண்டும், அருள் தருகின்ற ஆண்டாக இருக்க வேண்டும், அற்புதங்கள் நடக்கின்ற ஆண்டுகளாக, இன்னும் அதிகமாக ஆண்டவரை, ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்கின்ற ஆண்டாக, பிறருக்கு நான் உதவி செய்கின்ற மனிதனாக, பிறருடைய தேவைகளை புரிந்து பிறருக்காக வாழ்வதற்கும் நம்முடைய குடும்பங்களை முழுமையாக ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். இந்த ஆண்டில் நம்முடைய குடும்பங்களை நிறைவாக ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக. எவ்வாறு அன்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் குடும்பங்களை ஆசீர்வதித்து ஆண்டவர் அவர்களை இன்னும் அதிகமாக பிறருக்கு சாட்சிகளாக ஆண்டவர் அவர்களை வழிநடத்தினாரோ, அதே போல இந்த ஆண்டிலும் நாம் நுழைய போகின்ற இந்த தருணத்தில் ஆண்டவர் அற்புதங்கள், அதிசயங்கள், ஆசீர்வாதங்களை நமக்கு விண்ணகத்திலிருந்து அபரிவிதமாக நமக்கு பொழிய இருக்கின்றார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொன்ன ஆண்டவர் இதோ நம்மை முழுமையாக ஆசீர்வதிக்க வரப்போகின்றார். இந்த நற்கருணை ஆண்டவரத்தில் எவ்வாறு அவர் இயேசு கிறிஸ்துவை அணுகி சென்றவர்கள் எல்லாம் அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆசீர்வாதங்களையும் சுகத்தையும் அவர்கள் பெற்றுக்கொண்டார்களோ, அதே போல இந்த நேரத்திலும் நாம் அனைவரும் நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு நம்முடைய வேண்டல்கள், விண்ணப்பங்கள் எடுத்து செல்வோம். எவ்வாறு அன்று கடலிலே சீடர்கள் அவர்கள் பயணித்து கொண்டிருந்த பொழுது பெரிய அலைகள், பெரிய விதமான அச்சம், என்ன செய்ய போகின்றோம் என்று தெரியாமல், எந்த ஒரு எதிர்நோக்கும் இல்லாமல் பயத்தோடு கலக்கத்தோடு இருந்தவர்களுக்கு ஆண்டவர் தோன்றி அஞ்சாதீர்கள் என்று சொல்லி அந்த கடுமையான காற்றையும் கடுமையான புயலையும் ஆண்டவர் கடிந்து கொண்டது போல இந்த வருகின்ற 2026 ஆண்டில் நாம் நுழைய போகின்ற இந்த ஆண்டுக்குள் வருகின்ற தடைகள், துயரங்கள், கண்ணீர்கள், போராட்டங்கள், சஞ்சலங்கள், வேதனை எல்லாம் ஆண்டவரோடு சந்திக்க போகின்றோம் என்ற உணர்வோடு அனைவரும் எழுந்து நிற்போமா? நம்முடைய வேண்டல்கள், விண்ணப்பங்களை ஆண்டவரத்தில் சமர்ப்பிப்போம். கடல் கடந்து சென்றாலும் ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார். எந்த புயல் வந்தாலும், எந்த ஒரு அலை, பெரிய அலைகள் வந்தாலும், மழையே வந்தாலும் ஆண்டவர் தகர்த்து விடுவார். அதை ஆசீர்வாதமாக காட்டுவார். தடைகளெல்லாம் நீக்கி இந்த புதிய ஆண்டுக்குள் என்னை ஆசீர்வாதமாக
ஆசீர்வாதமான பாத்திரங்களாக என்னை வழிநடத்த போகின்றார் என்ற அந்த 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 நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நம்மையே முழுமையாக ஆண்டவருடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கும் மக்களே. இதோ இந்த ஆண்டு 2026 ஆண்டு நிச்சயம் ஆண்டவர் நம்மோடு இருக்க போகின்ற ஆண்டாக இருக்க போடு. நம் குடும்பங்களை ஆசீர்வதிக்க போகின்ற ஆண்டாக இருக்க போகின்றது. நம்மை பலப்படுத்த போகின்ற ஆண்டாக இருக்க போது. பலவிதமான ஆசீர்வாதங்களை திறந்துவிட போகின்ற ஆண்டாக இருக்க போகிறது. நாம் திருவெளிப்பாடில் நாம் பார்க்கின்றோம், நூலில் பார்க்கின்றோம், ஒரு கதவை ஆண்டவர் ஒரு நேரத்தில் திறந்து வைத்தார் என்றால் யாராலும் அதை அடைக்க முடியாது. அப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு தரப்போகின்றார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மூடப்பட்ட கதவுகள் எல்லாம் திறக்கப்படும். ஹல்லேலூயா. நாம் நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறும். ஹல்லேலூயா. நாம் நினைக்கின்ற காரியங்கள் எல்லாம் அற்புதமாக நடக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி சத்தமாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இதோ நம்முடைய விண்ணப்பங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். அஞ்சாதே, கலங்காதே, கலங்காதே, கடல் கடந்து சென்றாலும், கரங்களை தட்டி, தீ நடுவே நடந்தாலும், புயல் சூழ்ந்து எழுந்தாலும், புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளே நீ கலங்கிட நேர்ந்தாலும், ஆண்டவர் சொல்றார், நான் உன்னோடு இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன், அஞ்சாதே கலங்காதே. அன்புக்குரியவர்களே, இதோ இந்த ஆண்டுக்குள் நுழைய வேண்டும் என்றால் தூய ஆவியின் வல்லமை நாம் பெற வேண்டும். அந்த தூய ஆவியாருடைய துணையோடு, ஆவியாருடைய கனிகளோடு, வரத்தோடு, வானதூதர் அந்த படை சூழ்ந்து இருக்கின்ற அந்த நேரங்கள் எவ்வாறு தூய ஆவியார் ஆண்டவர் மீது இறங்கி வந்ததோ அதே போல இதோ இந்த இடத்திலும் ஆண்டவர் நம்மை நோக்கி வரப்போகின்றார். தூய ஆவியின் வல்லமையை நம் மீது தரப்போகின்றார். அவருடைய வரங்களால் கனிகளால் நம்மை நிரப்ப போகின்றார். முழுமையோடு, ஆற்றலோடு, வல்லமையோடு இந்த புதிய ஆண்டுக்குள் நமக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வதற்கு நம்மை பலப்படுத்தி நம்மை தூண்டி எழுப்பி ஆண்டவருடைய ஆற்றலையும் வல்லமையும் நமக்கு தரப்போகின்றார். அந்த ஆவியானவருடைய ஆற்றலாய் அவருடைய உடனிருப்பையும் நாடி இந்த நேரத்தில் ஜெபிப்போம். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வருகின்றது தூய ஆவியின் வல்லமை. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய தூய ஆவியரை பெற்றுக்கொள்வோம். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். சத்தமா அனைவரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய ஆவியை பெற்றுக்கொள்வோமா? இதோ இந்த 2026 ஆண்டு அதிசயம் நிறைந்த ஆண்டாக மாற தூய ஆவியாருடைய வரங்களையும் கனிகளையும் பெற்றுக்கொள்வோம். இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், கரங்களை உயர்த்தி தேவ வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. கரங்களை உயர்த்தி அப்படி விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு கரங்களை உயர்த்தி வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும், மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமா. விசுவாசத்தோடு யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. அப்படியே இங்கு
கரங்களை தட்டி வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ சத்தமா தேவ வல்லமை இதோ இறங்கி வருகிறது. இதோ இந்த ஆலயம் முழுவதுமாக இதோ ஆண்டவருடைய அருள், ஆண்டவருடைய ஆற்றல், வல்லமை இதோ இந்த இடத்தில் நிரம்பி வருகின்ற இதோ ஆண்டவருடைய தூய ஆவின் வல்லமையின் கொடைகளை பெற்றுக்கொள்வோமா? இதோ நம்மை விடுவிக்கின்ற அந்த தூய ஆவி இறங்கி வருகிறார், பெற்றுக்கொள்வோம். இதோ இந்த புதிய ஆண்டுக்குள் விசுவாசத்தோடு ஆண்டவர் நம்மை வழிநடத்த போகின்றார். நமக்கு பலவிதமான ஆசீர்வாதங்களை தரப்போகின்றார். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஆண்டவரை ஆராதிப்போம். தூய ஆவியார் இறங்கி வருகின்றார், பெற்றுக்கொள்வோம். அன்புக்குரியவர்களே, இதோ இந்த 2025ஆம் ஆண்டு கடந்து போகின்ற நேரத்தில், இதோ இந்த அருமையான ஆண்டுக்கு நன்றி சொல்லுகின்ற நேரத்தில் தூய ஆவியானவர் இறங்கி இந்த புதிய ஆண்டுக்குள் புதிய ஆற்றலோடு, புதிய அற்புதங்களோடு, அதிசயங்களோடு நம்மை வழி நடத்துகின்றார். ஆராதிப்போம். தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், வல்லமை தர வேண்டும், வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். கண்களை மூடி கரங்களை கூப்பி இறுதி ஆசீர்வாதத்திற்காக நம் அனைவரும் தலை வணங்குவோம். துயரில் வரும் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். ஜெபிப்போமாக.
இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.